அவர் பிறக்கும்போது அவங்க தாயார் தவறி விட்டார். அவருடைய வாழ்க்கையினுடைய செட்பேக்கு மிக முக்கிய காரணம் போதைப்பழம். குடிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல முடியும், ஓரளவு கூடி கண்ட்ரோலில் கூடி தலைகால் தெரியாமல் குடித்தா என்ன அர்த்தம்? செல்வம் செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கை சரியாக இருக்காதுங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் மூக்காமுத்து ஒருத்தர். தன்னுடைய கோபாலபுரத்தில் தன் வீட்டுக்கு பக்கத்துல 100 வீடை செட் பண்ணி அங்கே வச்சுக்கிட்டார். அரசியல் எல்லாம் சேர்த்து விட்டார். எல்லாம் பண்ணி இது பண்ணாரு, அரசியலில் கொண்டு வந்து பார்த்தாரு, சினிமாவிலையும் சேர்த்து பார்த்தாரு. அது எம்ஜிஆருக்கு போட்டி வர்றாருங்கிற ஒரு நெகட்டிவ் ப்ரொபகண்டாவில் அது போச்சு. அவருடைய வாழ்க்கையை பூராமே சோகம். பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, பாசம் காட்டுறதுக்கு ஒருத்தர் இல்லை, தனிமை. இப்போ கூட அவங்களுக்கு நிறைய நண்பர்கள், தேவையில்லாத நண்பர்கள். அப்புறம் வந்து பாதித்தது மிகப்பெரிய இது வந்து ஸ்டாலின், அழகிரி, மூக்காமுத்து 3 பேர்த்தையும் இந்த அரசியலுக்கு கொண்டு வந்தார். ரொம்பவே சொல்லணும்னாங்க, அது அரசியலுக்கு வரது கலைஞர் லைக் பண்ணவே இல்லை. மூக்காமுத்து இவரே கொண்டு வந்தார், சோபிக்கல. இதுதான் வழின்னு நம்ம காட்ட முடியும், கையை பிடிச்சி கூட்டு போக முடியாது. வளர்றது உங்க கையில். அந்த மாதிரி கொண்டு வந்ததில் ஸ்டாலின் ஒருத்தர் தான் மேலே வந்தார். அவ்வளோ திறமைகளை வச்சுக்கிட்டு, அவ்வளோ உயரமான ஆஜானுபாகோட தோற்றத்தை வச்சுக்கிட்டு வர முடியலங்கிறது அதான். அவரை வந்து சுயமாக நடிக்க விட்டுருந்தா அவர் நல்ல வித்தியாசமான நடிகராக வந்திருப்பார். அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி நடிக்க சொல்லி பண்ணி தான் அவரை யார் நடிக்க சொன்னாங்க. அது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. மூக்காமுத்து வளர்றதுங்கிறத விட இவரை வச்சு எம்ஜிஆர் ஒழிக்கணுங்கிறது போனதில் தான் காலியாக இருந்தது. வணக்கம் சார். சார், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகன் மூக்காமுத்து அவர்கள் காலமாயிருக்கிறாங்க. 77 வயது. உடல்நலக்குறைவால் அவங்க பாதிக்கப்பட்டிருந்ததாக சொல்கிறாங்க. மற்ற கலைஞர் அவர்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி இல்லாமல் இவர் வந்து எப்போவுமே ஒரு லைம் லைட்லேயே இல்லாமல் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு ஒதுங்கி இருந்தாரா சார்? அதுக்கு என்ன காரணம்? அவர் பிறக்கும்போது அவங்க தாயார் தவறி விட்டாங்க, பத்மாவதி அம்மா. அவங்க அதனால் பாட்டி தாத்தாக்கிட்டே வளர்த்தார். அதுக்கப்புறம் கலைஞர் மறுமணமெல்லாம் செய்துட்டு பிறகு அந்த குடும்பத்தோடு அவர் ஒட்டலை. அப்பாக்கிட்டே அவர் சரியாக இருக்கலை. கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கு பிறகு கலைஞர் தன்னுடைய கோபாலபுரத்தில் தன் வீட்டுக்கு பக்கத்துலேயே 100 வீடை செட் பண்ணி அங்கே வச்சுக்கிட்டார். அங்கே தான் தன் பார்வையில் தான் வச்சுக்கிட்டாரு. படிப்பெல்லாம் இல்லாமல் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் வந்தாங்க. கலைஞர் ஓரளவுக்கு அவர் மேலே எல்லாம் பார்க்க வேண்டிய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் வந்தார். அரசியல் எல்லாம் சேர்த்து விட்டார். நல்லா பாடுவார், இசைக்குழு வச்சுருந்தார், அந்த இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அரசியல் கட்சி மாநாடுகள்லாம் வந்து திமுக ஊர்வலம், மூக்காமுத்து தலைமையில் ஊர்வலம்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி குதிரை மேலே ஏறிட்டு வந்திருக்கிறாரு. ஊர்வலத்தெல்லாம் நடத்துகிற அளவுக்கு அரசியலெல்லாம் கூட்டு வந்தார். திருமணத்தை கூட சிறப்பாக பண்ணார். தயாளம்மாவுடைய மகள் செல்விக்கும் அவருடைய தாய் மாமன் முறையில் இருந்த செல்வத்துக்கும் கல்யாணம், செல்வத்துக்கு கல்யாணம். அதே நேரத்தில் மூக்காமுத்துக்கு ஒரு பெண்ணை பார்த்து ஒரே நேரத்தில் 2 கல்யாணத்தை நடத்தினார். அண்ணா தலைமையில் நடத்தினார். அந்த அளவு கல்யாணம்லாம் சிறப்பாகலாம் பண்ணார். எல்லாம் பண்ணி இது பண்ணார். அரசியலில் கொண்டு வந்து பார்த்தாரு, சினிமாவிலையும் சேர்த்து பார்த்தாரு. 1970களில் பிள்ளை இப்போ நிறையா பிள்ளை அணையா விளக்கு, சமையல்காரன், பூக்காரி, இது மாதிரி நிறைய படங்கள் வரிச்சு, நியாய தராசு, இது மாதிரி நிறைய படங்கள்லாம் எடுத்தாங்க. அது எம்ஜிஆருக்கு போட்டியாக வர்றாருங்கிற ஒரு நெகட்டிவ் ப்ரொபகண்டாவில் அதுவும் போயிடுச்சு. அப்போ அது உண்மையிலே எம்ஜிஆருக்கு போட்டியாக இறக்கி விடப்படலையா? அது அவருக்கு அந்த எண்ணம் இருந்ததோ இல்லையோ, இவங்க கிளப்பி விட்ட ப்ரொபகண்டா அது மாதிரி பண்ணிட்டாங்க. எம்ஜிஆர் மாதிரியே மேக்கப் போட்டு, எம்ஜிஆர் மாதிரியே ஸ்டைல் எல்லாம் பண்ண வச்சு அவராக விட்டுருந்தாக்கா அவர் நல்லா வந்திருப்பார். அவரை இந்த மாதிரி காப்பிடிக்க வச்சு அவரை காலியாக்கி விட்டார். எம்ஜிஆருக்கு இருந்த ஸ்டண்ட் மாஸ்டர் தான் அவருக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர். எல்லாமே பண்ணாங்க. அது அன்னைக்கு வந்து எம்ஜிஆருடைய மக்கள் செல்வாக்குங்கிறது கணக்கிட முடியாத அளவுக்கு செல்வாக்கு. அந்த நேரத்தில் அவருக்கு போட்டினாக்க எப்படி நிற்க முடியும்? கஷ்டம், ரொம்ப. அதில் அந்த அடையாளம் தெரியாமல் போயிட்டார். அதில் பல தோல்விகள். அவர் அந்த படங்களில் வந்து சொந்த குரலில் ஒரு பாடலும் பாடியிருக்கிறாரு, நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு, அது நிறைய ஹிட்டாகவும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது முழுக்க எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியே அந்த தோற்றம், அதுதான் அவர் அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த பேண்ட் போடுறது எல்லாமே இந்த மாதிரி பண்ணி நடக்கிறது கிடக்கிறது எல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டார். அதுதான் அவர் வீழ்ச்சிக்கு. அதுக்கு தான் எம்ஜிஆர் இருக்காருட்டார். அதுக்கு இன்னொருத்தர் அப்படிங்கிற இப்போ சினிமாவில் சோபிக்க முடியாமல் போனதுக்கு இது காரணமாக இருக்கு. அதுதான் மெயின் காரணம். வந்து அவர் எம்ஜிஆருக்கு போட்டின்னு சொன்னது தான் அவர் காரணம். அரசியலில் வந்து மேடை பேச்செல்லாம் அவர் சரியாக வரல. அவர் சரியாக வரல. கட்சியெல்லாம் அறிமுகம் கலைஞர் என்னென்னவோ பண்ணி பார்த்தார், எதுலேயுமே வரலையே. அவர் திறமைகள் இருந்தது, அற்புதமாக பாடக்கூடியவர். நான் அவர் பாட்டை அடிக்கடி கேட்டிருக்கேன். அவ்வளோ அருமையாக பாடுவார். அவ்வளோ திறமைகளை வச்சுக்கிட்டு, அவ்வளோ உயரமான ஆஜானுபாகோட தோற்றத்தை வச்சுக்கிட்டு வர முடியலைங்கிறது அதான்.
பாரதி ராஜா 1000 பேரை உருவாக்குனாரு, நான் மகனை கொண்டு வர முடியும். ஆமாம். அதே தான் 1000 இளைஞர்கள் வந்து தலைவராக கலைஞர் உருவாக்குனாரு, இவரை கொண்டு வர முடியும். போதைக்கு அடிமையாக இருந்தார், அதனால தான் அவருடைய வாழ்க்கையினுடைய செல்பேக்கு மிக முக்கிய காரணம் போதை பழக்கம். அதே நான் என்கிட்ட பல சமயங்களில் நான் பேசும்போது அவர்கிட்ட சொன்னேன், இது நல்லது இல்லை, குடிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓரளவு குடி, கண்ட்ரோலில் குடி, தலைகால் தெரியாமல் குடித்தா என்ன அர்த்தம் கேட்கல. அவர் அந்த அளவுக்கு போதைக்கு அடிமையாகத்தான் இருந்தார். ஓவராக குடிப்பார். இருந்தாலும் அவ்வளோ பண்ணி 77 வயசு ஒன்று இருந்துட்டார். ஆமாம், 77 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு. இப்போ கூட ஆனால் ஃபேமிலியோட டச் இல்லாமல் அவருடைய நண்பர் யாரோட வீட்லேயோ தான் இருந்தது. நடுமத்தியில் வந்து மனைவியெல்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவருடைய வாழ்க்கையை பூராமே சோகம் தான், பூரா சோகம் தான். அதனால தான் குடிக்க அடிமையாயிட்டாரா? வாழ்க்கையோட பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, பாசம் காட்டுறதுக்கு ஒருத்தர் இல்லை, தனிமை. கொண்டு போய் அவர்கிட்ட கூட அவளுக்கு நிறைய நண்பர்கள், தேவையில்லாத நண்பர்கள். அவருடைய வாழ்க்கையை சீரான பாதையில் போகிறதுக்கு பதிலாக கோணலான பாதையில் போனதுக்கு காரணம். அவங்களுடைய மகன்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு மகனுக்கு திருமணம் ஆனவர்கள் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் எனக்கு தொடர்பு விட்டு போச்சு. ஓகே, நீங்கள் அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? என்கிட்ட வந்து உட்காருவார். ஓகே, என்கிட்ட வந்து நிறைய வந்து இது பேசுவார், வந்து எல்லா ஆலோசனையும் கேட்பார், எல்லாம் பண்ணுவார். நான் தம்பச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் கிளினிக் வச்சுருந்தேன், அங்கே வந்துடுவார், அங்கே வந்து என்கிட்ட பேசிட்டு போவார். ஓகே, அந்த அளவுக்கு என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக. ஆனால் அந்த போதை பழக்கத்தை விட சொல்லி உங்களோட அறிவுரை அதெல்லாம் போதையில் இருக்கவங்களை வந்து சொல்லி எல்லாம் கொண்டு வர முடியாது. ஒரு டாக்டராக சொல்கிறேன், அதெல்லாம் நடக்காது. அதான் நீதிங்கிற படத்தில் சிவாஜி அவர்கள் தான் பாடுவார், கண்ணதாசன் எழுதுறாருன்னு நினைக்கிறேன். இன்று நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்றைக்கி ராத்திரி மட்டும் ஊற்றிக்கிறோம் மன்னிச்சு கடி தங்கம்னு பாட்டு வரும். நாளை முதல் குடிக்க மாட்டேன் மன்னிச்சு கடி தங்கம், இன்றைக்கி ராத்திரி மாத்திரம் ஊற்றிக்கிறோம் விட்டு கொண்டு தங்கன்னு பாட்டு. அதுதான் குடிய ஆரம்பிச்சு. நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன், இன்னைக்கு விட்டுரு, அப்படி தான் டெய்லி குடிப்பேன். தடுக்கிறது கஷ்டம். அந்த லோன்லியாகவே இருந்தது, தனிமை அவரை வந்து பாதித்தது மிகப்பெரிய இது வந்து தனிமை. மற்றபடி யாரும் பிளான் பண்ணி வந்து கருணாநிதிக்கு அப்புறம் இவர் வந்துடக்கூடாது அப்படின்னு குடும்பத்தை எதுவும் பண்ணல. அது மாதிரி போக்கு அவர் காட்டணும். அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ கொடுத்து மேலே வரலையே, அது அவரோட மிஸ்டேக்கான்னு கேட்குறேன். வளர்த்திக்கிறது வந்து உங்களுடைய திறமைங்க. இப்போ ஸ்டாலின், அழகிரி, முத்து 3 பேர்த்தையும் இந்த அரசியலுக்கு கொண்டார். அரசியலுக்கு இவங்க யாரையுமே அவர் லைக் பண்ணல. ஓகே, உண்மையை சொல்லணுன்னாக்க அது அரசியலுக்கு வரது கலைஞர் லைக் பண்ணவே இல்லை. அழகிரி வந்து ஸ்டேட் பேங்க் இது சிண்டிகேட் பேங்க்கில் வந்து கேஷியராக போட்டார், 1 வருஷம் கேஷியராக அவர் போட்டார். ஓகே, விட்டுட்டு வந்துட்டார். அரசியலுக்கு வேணாம் தான் கொண்டு போனார். ஸ்டாலினுக்கு வந்து சீரி கல்ச்சருங்கிறது எறா வளர்ப்பு திட்டத்திலாம் இது பண்ணி முதல் போட்டு அங்கே கொண்டு போய் விட பார்த்தார். பவுலி அவர் அரசியலுக்கு வந்துட்டாங்க. முத்து இவரே கொண்டு வந்தார், சோபிக்கலை. ஓகே, அவர் கொண்டு வந்தவங்களால சோபிக்க முடியல, அவர் இந்த மாதிரி இதுதான் வழின்னு நம்ம காட்ட முடியும், கையை பிடிச்சி கூட்டு போக முடியாது. வளர்றது உங்கள் கையில் இருக்கு. அந்த மாதிரி கொண்டு வந்ததில் முத்து இது ஸ்டாலின் ஒருத்தர் தான் மேலே வந்தார், வளர்ச்சியை காட்டிட்டு நிரூபிச்சிட்டார். இன்றைக்கி அவரை கண்டு எல்லாரும் பயப்படுற, எவன் கட்சி ஆரம்பித்தார் ஸ்டாலின் பயந்துட்டார் சொல்கிற அளவுக்கு ஸ்டாலினுடைய தலைமை இருக்குல்ல. நேற்று வந்தவனை கூட பார்த்துட்டு ஸ்டாலின் பயந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அடையாளமே கலைஞருக்கு எடுத்து அப்படி அவர் தான் இப்போ இன்றைக்கி ஸ்டாலின் வந்துட்டார். ஊடகங்கள் பூரா வந்து ஸ்டாலின் அடிக்க விட்டார் சொல்கிறதுல ஒரு குஷியாக இருக்கீங்களே, அந்த அளவுக்கு நீங்களே பேக்கண்டாளர் மாதிரி பயப்படுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. வளர்ச்சிங்கிறது அதுதான் முக்கியம். கையை பிடிச்சி கூப்பிட்டு போகலாம், அதுக்கப்புறம் வளர்றது உங்கள் கையில் இருக்கும். ஸ்டாலின் அவர்களோ அழகிரி அவர்களோ அண்ணன் முத்து மேலே பாசமா அப்பப்போ போய் பார்க்குறதா? அழகிரியும் முத்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஓ, நல்லா க்ளோஸான அண்ணன் தம்பியாக தான் இருப்பாங்க. மற்றபடி ஒரு அட்வைஸ் கொடுக்குறது அந்த மாதிரி அது மாதிரிலாம் இல்லை. அவர் அவங்கக்கிட்ட அவ்வளோவா நெருக்கமாக இருக்கல. ஓகே, அவர் லைஃபே ஒரு லோன்லியாகவே ஸ்டார்ட் ஆகி அது எந்த ஒரு மகனும் தன்னுடைய தந்தைக்கு மாற்றாந்தாய் வருவதை ஏற்றுக்க மாட்டாங்க. மகள்கள் ஏற்றுக்குவாங்க, மகன்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. தான் சைக்காலஜி. அம்மாவுக்கு போட்டியாக இன்னொருத்தர் தான் பையன் ஏற்றுக்க மாட்டான். இல்லை, இருந்தாலும் ரொம்ப சிறு வயதிலே இறந்துட்டாங்க. பிறக்கும் போதே பிரசவம் ஆச்சு அவர் இறந்துட்டாங்க. தாயை பார்த்தது தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்களும் வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. பாட்டியும் தாத்தாவும் தான் பார்த்துக்கிட்டாங்க. அஞ்சுக அம்மா கிட்ட முத்துவேலர் ரெட்டி தான் அவர். ஓகே, அவங்க அப்பா பேரை தானே வச்சார். கலைஞருடைய அப்பா பேர் வந்து முத்துவேலர், அந்த பேரை தான் முத்துன்னு வச்சார் அவர். ஓகே,
இல்லை ஆனால் கலைஞர் அவர்களுடைய இரண்டாவது மனைவி இவங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. இவர் ஏற்றுக்கல. மனசு அவங்க ஏற்றுக்க பார்த்துக்கலான்னா கூட இவர் போய் அவங்க கிட்ட இருக்கல. அதனால தான் வீட்டில் தனி வீடு எடுத்து தனியாக வச்சார். அவர் திரைப்படத்துக்கு வரும்பொழுது முதல் படத்துக்கு கிளாப் அடிச்சு வந்து எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் தான் தான் தொடங்கி தொடங்கி வச்சிருக்காரு. இப்போ அவருக்கு எதிராகவே வர்ற மாதிரியா தான் அந்த பேச்சு இருந்துச்சு. அதே அதான் மாதிரி அங்கேயே அவர் காது கூடவே பேசினாங்க. இல்லை அங்கேயே எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர் நல்லா நடிக்கிறாரு, ஆனால் தனக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்கிக்கணும்னு இன்டெரக்டாக அட்டாக் பண்ணாரு. எல்லாம் சொல்லிட்டு தனி பாணியை உருவாக்கிக்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் ஒன்று கொடுத்தாரு. ஓகே. படப்பிடிப்புக்கு டைமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வாட்ச் ஒன்று கொடுத்தாரு. அதெல்லாம் பண்ணு, உனக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும் வா அப்படின்னாரு. நல்லா சொன்னார். அவர் போக்கில் அவர் போயிருந்தா கூட நீங்கள் நல்லா தான் வந்திருப்பாரு. அவரை வந்து சுயமாக நடிக்க விட்டுருந்தா அவர் நல்லா வித்தியாசமான நடிகராக வந்திருப்பார். அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி நடிக்க சொல்லி பண்ணி தான் அவரை யார் நடிக்க சொன்னாங்க? அது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. மூக்காமுத்து வளர்றதுங்கிறத விட இவரை வச்சு எம்ஜிஆர் ஒழிக்கணுங்கிறது போனதில் தான் காலியானார். இல்லை அந்த நேரத்திலே எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் உருவாயிடுச்சு. எம்ஜிஆர் அவர்கள் எப்படியும் கட்சி விட்டு வெளியே போயிடுவார், வெளியே போயிட்டனா பெரிய பிரேக் ஆகும். அதெல்லாம் உண்மை. அதுக்காக கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இவரை ஒரு அது அந்த பிளானில் தான் அந்த இதெல்லாம் அந்த பாணியில் நடின்னு சொன்னதெல்லாம் தான். ஆனால் அது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஸ்டாரா எம்ஜிஆர் இருந்தாருங்கிறதுனால ஓரளவுக்கு ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் ரேஞ்சுக்கு வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு வந்திருக்கலாம், வராம போயிட்டு. இப்போ கடைசி காலகட்டத்தில் அவரை உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்பெல்லாம் யார் பார்த்துக்கிட்டாங்க? தெரியல. இப்போ இன்னைக்கு இறந்துட்டார் நீங்கள் சொல்லும் போது அவர் சென்னையில் இருந்தாருங்கிறது எனக்கு தெரியும். அப்படிங்க. நீங்கள் கடைசியாக மீட் பண்ணி பேசினதெல்லாம் எந்த வருஷம்? அவருடைய மகள் திருமணத்துக்கு அப்புறமே நான் அதிகமாக பார்க்குறேன். எந்த வருஷம் சார்? அது இருக்கும் ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு. அப்போ நல்லா உடல் ஆரோக்கியத்தோட தான் இருந்தார். அப்போ தான் சினிமாவில் ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு நான் அழைச்சிருந்தாங்க, நான் போயிருந்தேன். புகாரி கல்யாணம் மண்டபத்தில் தான் நடந்தது. சினிமாவில் வந்துட்டு இருக்காங்கன்னா யார் சொல்கிறீங்க? மூக்காமுத்து நல்லா வந்துக்கிட்டு இருந்தார். வருவாருன்னு எதிர்பார்ப்புலாம் இருந்தது. அப்போ என்கிட்ட அவர் ரொம்ப நெருக்கம் அந்த டைமில். எதுனாலும் என்கிட்ட கேட்பார். கல்யாணத்துக்கு வந்து கலைஞர் வந்து நான் அவனை வந்து இருக்க சொல்லிட்டாரு. அப்போ எங்கள் அண்ணன் வந்து அதிமுகவில் மந்திரி. கலைஞர் எனக்கு மாத்திரம் பத்திரிக்கை ஸ்டாலின் தான் கொடுத்தாரு. ஐயா தலைவர் வர சொல்லிட்டாரு அப்படின்னு. காலையில் போயிட்டார். போலீஸ் எல்லாம் ஆச்சரியம். அதிமுக மந்திரி அவர் தம்பி, அவர் வீட்லேயே இருக்கிற ஒரு தம்பி இந்த கல்யாணத்தில் முன்னாடி நின்று எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு அது எங்களுக்குள்ள இருந்தது. இது வேறு. அது ஒரு நட்பு உங்களுக்குள்ள. எப்படி பழக்கம் சார்? எப்படி பழக்கம்? அது எப்படி வந்ததுன்னு எனக்கு இன்னும் யோசிச்சு பார்க்குறேன். மூக்காமுத்து எப்படி கிட்ட வைக்கும். ஒரு தடவை அவர் வீட்டில் ரகலாய அவர் வந்து கைது பண்ணிட்டாங்க. சிறைக்கு போனவுடனே என்னை கொண்டு போய் டாக்டர் காந்தராஜுக்கிட்ட கொடுங்கன்னு இது பண்ணிட்டார், ரகலைப்பட்டார். எனக்கு அவர் பார்த்தா அவனை எனக்கு மனசு சரியில்லை அப்படி. சென்ட்ரல் ஜெயிலேருந்து நான் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் 8 மணிக்கு ஹாஸ்பிட்டலோட அவர் உட்காந்துருக்காரு. என்ன முத்து அப்படிங்கிற பார்த்தா போலீஸு சார் இது மாதிரி ரகலாய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். அப்புறம் நான் உடனே ஸ்பெஷல் வார்டில் அட்மிட் பண்ணி வீட்டுக்கு ஃபோன் அடித்து அப்புறம் வந்து டீனெல்லாம் ஓடியாந்து எல்லாம் பார்த்து கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சு கட்சிக்காரனுக்கு ஃபுல்லாக வந்து அப்புறம் வந்து தயாரிமெல்லாம் வந்து இது பண்ணி அப்புறம் கலைஞர் என்ன நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், தயவுசெய்து வித்ரா பண்ணிட்டு கேட்ச் அப்புறம் வித்ரா பண்ணிட்டேன். ஒரு ஃபேமிலி ஃபைட் மாதிரி. ஃபேமிலி ஃபைட். அப்புறம் நான் சொன்னேன் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் மூக்காமுத்துக்குன்னு சொன்னப்புறம் கேட்ச வித்ரா பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு நெருங்கிய நண்பர் தான். ஒரே ஒரு மகள் மட்டும்தானா? வேற யாரும் இல்லைங்களா? தெரில. அவரோட குடும்பத்தை பற்றி தெரியல. குடும்ப வாழ்க்கை அவருக்கு சரியாக இருக்குல்ல. அது ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு அப்படியே இருந்தது. அப்போ ஒரு சொந்த பெற்றோர்கள் அரவணைப்பு இல்லை, மனைவி சைடும் அவருக்கு சரியா இல்லை. அந்த அம்மா இறந்துட்டதுனால கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லைங்கிறதுனால அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு லைஃப் ஒரு லோன். அது செல்வம் செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கை சரியாக இருக்காதுங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் மூக்காமுத்து ஒருத்தர். ஜெயலலிதாவுக்கு அடுத்தா அப்படி எல்லாம் இருந்தால் அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை இல்லையே. ஆனால் இவருக்கு கலைஞர் அவர்களிடமிருந்து சொத்து பத்து வந்தது, அந்த மாதிரி எல்லாம் வந்தது. ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்தது. அப்படிங்களா? ஓகே. இல்லை ஒட்டுமொத்தமாகவே இல்லை நல்லா பெரிய பணக்கார வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு அவருக்கு சொத்து எல்லாமே வந்துச்சு. ஆனால் கலைஞராலே வந்து அவர் வந்து ஏதோ சில போதை கடுமையானதுனாலையும் அவருடைய கண்ட்ரோலுக்கு அவர் வரல. ஓகே. ஆனால் கலைஞர் சொத்து கொடுக்காம ஒதுக்கிட்டாருன்னு பேசி இருந்துச்சு, அதனால கேட்குறேன். கிடையாது. ஃபுல் செட்டில்மெண்ட் எவ்வளோ பங்கு போக வேண்டுமோ எல்லாமே அவருக்கு அவருடைய சொத்துக்களில் வந்து அவருக்கு எந்த பிரச்சனையுமே வந்து அவர் அலைஞ்சது வந்து
அனாதையாக இருக்கிறோங்கிறது தான் அவர் இது பண்ணு. அதுதான் அவருடைய பிரச்சனை. இப்போ மகள் இருந்தாங்க, அவங்கள நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி இவங்கள பார்த்துக்கிறது அந்த மாதிரி கூட எதுவும் யார் அது குடும்பமே அவர் குடும்பமே அவர் பார்த்துக்கலையே. பெற்றோர்கள் அரவணைப்பு இல்லை, குடும்பத்தினுடைய அரவணைப்பு இல்லை. இன்னைக்கு அவர்கிட்ட அவ்வளோ சொத்து இருக்கு, எல்லா செட்டில்மெண்ட் வந்து யாரும் பார்க்கல. சொத்துக்களால் வந்து அன்பை வாங்கிட முடியாது. இவருடைய நடவடிக்கைகள் சரிட்டு ஒதுக்கிட்டார். நடவடிக்கைகளில் ஒரு கொஞ்சம் மாற்றம். குடிப்பழக்கம் தான் அவருடைய வாழ்க்கை அழிச்சதுக்கு முக்கிய காரணம். குடிப்பழக்கம்.